ஜாயிண்ட் பெயின், அதாவது ரொம்ப எல்லா ஜாயின்ட்லையுமே வந்து பெயின் இருக்கு, ரொம்ப ட்ரௌசினஸ் இருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு வந்து மூடு ஸ்விங்கிங், ரொம்ப கோவம், பதட்டம், இந்த மாதிரி சிம்டம்ஸ் கண்டிப்பா இருந்துச்சுன்னா வைட்டமின் D3 வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த வைட்டமின் டி வந்து அபோவ் 30 அபோவ் இருக்கணும். ஆனா பிலோ வந்து 30 இருந்தது அப்படின்னா மோஸ்ட்லி நமக்கு நேச்சுரலாவே கிடைக்கக்கூடியது வந்து சன்லைட். நம்ம கண்டிப்பா வந்து சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகணும். சன்லைட்ல நின்னீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வைட்டமின் டி வந்து நார்மலா கிடைக்கும். ஆனா என்னால வெளியவே வந்து சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகுறதுக்கு டைம் இல்லை, என்னால நிக்க முடியல அப்படி நினைக்கிறவங்க மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய உணவுகள் வந்து நீங்க சேர்த்துக்கோங்க. ஃபிஷ்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வைட்டமின் டி அதிகமா இருக்கு. இந்த மாதிரி ஃபிஷ் அப்படின்னா வந்து உங்களுக்கு மத்தி, சாலமன் ஃபிஷ், காணாங்கலத்தி, சூரமீன், இந்த மாதிரி மீன்கள் வந்து உணவுல வந்து அதிகமா சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆரஞ்சு ஜூஸ் தாராளமா எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்க ரெகுலரா எடுக்கும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு விட்டமின் D3 வந்து அதிகமாகும். ஆனா மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க.